ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாய் நம்ம கடந்து போகலாம். போன வாரம் நம்ம என்னத்தை குறித்து தியானித்தோம்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நிறைய பேர் வரல, வந்தவங்களை கேட்குறேன். ஹல்லேலூயா. ஆமென். பரலோக ஞானத்தை குறித்து நம்ம தியானித்தோம். ஆமென். யாக்கோபின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை நம்ம வாசித்தோம். அதை தான் நம்ம தியானித்தோம். யாராவது எடுத்தவங்க சும்மா எடுத்து வாசிக்கிறீங்களா? ஜஸ்ட்டு மற்றவருடைய நினைப்பூட்டுதலுக்காக. யாக்கோபு 3:17. பரத்தில் இருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானத்தினுடைய குணங்களும் வெளிப்பாடுகளும் சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் வேதம் கூறுகிறது, பரத்தில் இருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. இரண்டாவது சமாதானம் உள்ளதாய் இருக்கிறது. அப்புறம் சாந்தம் உள்ளதாய் இருக்கிறது. நான்காவது இணக்கம் உள்ளதாய் இருக்கிறது. ஐந்தாவது இரக்கத்தாலும் அது ஆறாவது எத்தனை வருஷத்தை நம்ம முதலாவது சுத்தம் உள்ளதாயும், ஒன்றாவது, ரெண்டாவது சமாதானம், மூன்றாவது சாந்தம், நான்காவது இணக்கம், ஐந்தாவது இரக்கம், ஆறாவது நற்கனிகள், அப்புறம் ஏழாவது பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. எத்தனை இருக்குது அப்போ? மொத்தம் 8 இருக்குது. அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற ஞானத்துல 8 குணங்களும் வெளிப்பாடுகளும் காணப்பட்டது என்று சொல்லி நம்ம அதை குறித்து போன வாரம் கூட நம்ம தியானித்தோம். ஆமென். சரி, இந்த நாளிலும் கூட நம்ம 1 தெசலோனியர் புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல 7-8 வசனங்களை நம்ம எடுத்துக்கொள்வோம். 1 Thessalonians 1:7 and 8. இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாசியாவிலும் விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரியானீர்கள். எப்படி எனில், உங்களிடத்தில் இருந்து கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் ஆகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஆமென். அல்லேலூயா. நாளிலும் ஒரு தலைப்பு இந்த வசனத்திற்கு, இந்த நாள் தியானத்திற்கு வைக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு விசுவாசியும் எப்படி சுவிசேஷகராய் மாறுகிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசிக்கும் இங்கே பார்க்கும் பொழுது இவர்களினாலே இந்த வேதம் கூறுகிறது, இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகேயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். எப்படியெனில், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாய் இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஆமென். இந்த நாளிலும் நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விசுவாசியும் எப்படி ஒரு சுவிசேஷகராய் இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ அநேக வேளையில் நம்ம சுவிசேஷகர் என்று சொல்லும் பொழுது அவர்களை ஒரு தனிப்பட்ட ஒரு ஊழியம் இல்லை தனிப்பட்ட ஒரு காரியம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார் இந்த வசனத்தில், நீங்கள் எல்லாரும் இருக்கிறத பார்த்து தேவனுடைய வார்த்தை எல்லா இடங்களிலும் பிரசித்தமாயிற்று, உங்களுடைய விசுவாசம் பிரசித்தப்படுத்தினது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் நாளில் பார்க்கும் பொழுது இந்த வசனங்களிலே நம்ம தியானிக்க போகிற வசனங்களில் எப்படி ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு தேவனை விசுவாசிக்கிற ஒரு மனுஷனும் மனுஷியும் எப்படி
தேவனுக்கு ஒரு சுவிசேஷகராய் மாறுகிறது. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் மாறுவது என்ன குணங்களினாலே நான் ஒரு சுவிசேஷகராய் மாற முடியும்? எப்படி நான் மாறிட்டேன்னா என் குடும்பம் மாறிடும். என் குடும்பம் மாறிட்டுனா நான் இருக்கிற இடம் மாறும், சூழ்நிலைகள் மாறும், தேசமே மாற்றத்திற்குள்ளே கடந்து வரும். அல்லேலூயா. அப்ப முதலாவது எனக்குள்ளே இந்த அடையாளங்கள், இந்த குணங்கள் வெளிப்படும் பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலியமாய் உணர்த்துகிறார், நம்ம முயற்சி செய்கிறதை காட்ட நமக்குள்ள இருக்கிற அந்த குணங்கள், நமக்குள்ள இருக்கிற அந்த அந்த வெளிப்பாடுகள் இந்த பட்டணத்தை தேவனுடைய வார்த்தையினாலே நம்ம நிரப்ப முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஒரு கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம வேகமாய் கூட இந்த நாளிலும் பார்க்கலாம். முதலாவது, ஒவ்வொரு விசுவாசியினிடத்திலும், ஒவ்வொரு ஆண்டவரை பின்பற்றுகிற மனுஷனிடத்திலும் காணப்பட வேண்டிய ஒரு காரியம் வரிசையாய் பவுல் எழுதின விதமாய் நம்ம வாசிக்கலாம். 1 தெசலோனியர் புஸ்தகத்துல 1ஆவது அதிகாரத்துல தமிழில் 2வது வசனம் என்று சொல்லி நினைக்கிறேன், ஆங்கிலத்துல 3வது வசனமா இருந்தது, பட் தமிழில் 2வது வசனம். அப்போ மூன்றாவது போடுங்க சிஸ்டர். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 3வது தமிழ் பைபிள் வச்சிருக்கிறவங்க 2வது வசனத்தை வாசிங்க. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. போதும் சிஸ்டர். பாருங்க, முதலாவதாய் எழுதிக் கொள்ளுங்க. முதலாவதாய் இங்கே விசுவாசிகள் மத்தியில தேவனுடைய வார்த்தையை உண்மையாகவே நான் இருக்கிற இடத்துல அதை பிரசித்தம் பண்ணணும். நான் இருக்கிற வேலை ஸ்தலத்துல தேவனுடைய வார்த்தையை பிரசித்தம் பண்ணணும், என் குடும்பத்துல பிரசித்தம் பண்ணணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அது ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறதுடைய காரணம் என்ன? யாரோ ஒருத்தர் தேவனுடைய வார்த்தையை பிரசித்தம் பண்ணினதுனால தான் நம்ம இந்த தேசத்துல இவ்வளோ ரைட்ஸ், இவ்வளோ ஒரு அனுபவிக்கிறோம். நம்ம எந்த தேசத்திலையுமே இல்லாத அளவுக்கு இந்த தேசத்திலே நமக்கு மரியாதையும் மதிப்பும் காணப்படுகிறது என்றால் அது தேவனுடைய வார்த்தையினாலே கட்டப்பட்டதுனால தான். அல்லேலூயா. எல்லா இடத்துலயும் மனுஷங்க இருக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் ஞானிகள் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் வசதிகள் இருக்கு, பொருளாதாரம் இருக்குது. ஆனா ஏன் இந்த தேசத்துல மாத்திரம் எல்லா தேசத்துல இருந்தும் கடந்து வரணும்னு சொல்லி நினைக்கிறாங்க? ஆமென். ஏன்னா எங்கேயும் இல்லாத ஒரு ஒரு ரைட்ஸ், ஒரு மனுஷனுக்குரிய பேசிக் ரைட்ஸை இங்க நிலநிறுத்துறத நம்ம பார்க்கிறோம். ஸோ முதலாவதாய் பார்க்கும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் கிரியை என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது வசனம், அந்த அந்த வசனம் உங்கள் விசுவாசத்தின் கிரியை. இதுதான் ஒரு மனுஷன், தேவனை பின்பற்றுகிற ஒரு மனுஷனுக்குள்ளே காணப்பட வேண்டிய முதலாவது காரியமாய் இந்த வேத வசனம் கூறுகிறது. அப்போ விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே என்ன காணப்படணும்? என்ன காணப்படணும் சொல்லுங்க? கிரியை காணப்படணும். அல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை காணப்படணும். கிரியை இல்லாம விசுவாசம் இருக்குன்னு சொல்றது உண்மையான விசுவாசம் அல்லன்னு சொல்லி வேதம் கூறுகிறது. ஆமென். அல்லேலூயா. யாக்கோபு 2வது அதிகாரத்துல 18-19 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. யாக்கோபு 2:18-19. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி. நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடங்குகின்றன. ஆமென். அல்லேலூயா. முதலாவதா இங்க வேதம் கூறுகிறது, நல்லா கவனிங்க. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி. நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து
நடுங்குகின்றன என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. சோ ஒரு பிசாசுக்கும் ஒரு விசுவாசிக்கும் காமன் இது என்னது? ரெண்டு பேரும் விசுவாசிக்கிறாங்க தேவன் ஒருத்தர் உண்டுன்னு. ஆனா விசுவாசிக்கிட்ட காணப்படுகிற காரியம் என்னது? கிரியைகள். அல்லேலூயா. புரியுதுல? எல்லாரும் பிசாசும் விசுவாசிக்கிறானா, விசுவாசியும் விசுவாசிக்கிறான். இப்ப விசுவாசிக்கும் பிசாசுக்கும் என்ன வித்தியாசம்? விசுவாசி தேவனை விசுவாசிக்கிறதுனால கிரியைகளை வெளிப்படுத்துகிறான். அல்லேலூயா. பிசாசு என்ன கிரியைகள்? தேவனுக்கு விரோதமான கிரியைகளை வெளிப்படுத்துது. ஆனா ஒரு விசுவாசியோ தேவனுக்கு அடுத்த கிரியைகளை வெளிப்படுத்துகிறான். அல்லேலூயா. அப்ப உங்களை வேறுபடுத்தி காட்டுகிற ஒரு விஷயம் என்னது? கிரியைகள். அல்லேலூயா. அப்போ அந்த வசனம் கூறுகிறது, உனக்கு விசுவாசம் இருக்குன்னு நீ கிரியை இல்லாம எப்படி காண்பிப்பேன்னு சொல்லி வேதம் கேட்கிறது. அல்லேலூயா. கரெக்டா? நீ விசுவாசம் உள்ளவன் என்று சொல்லி நீ எப்படி கிரியை இல்லாம காண்பிப்ப? நான் கிரியைகளினால காண்பிக்கிறேன் எனக்குள்ள தேவன் இருக்கிறாரு, எனக்குள்ள விசுவாசம் இருக்குன்னு சொல்லி நான் காட்டுகிறேன் என்று சொல்லி இந்த வசனம் கூறுகிறது. அல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, தேவனை விசுவாசிக்கிறேன், நான் உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறேன் ஆண்டவரை விசுவாசிக்கிறது அப்படின்னு சொல்லுகிறது, அது சரியான விசுவாசம் அல்ல. இந்த வசனத்தின்படி ஒரு மனுஷன் தேவனை விசுவாசிக்கிறான்னா அந்த மனுஷனிடத்திலிருந்து கிரியைகள் வெளிப்படணும். ஒன்ன விசுவாசிக்கிறோம்னா அதற்குரிய கிரியைகள் வெளிப்படணும் என்று சொல்லி, நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதற்குரிய கிரியைகள் வெளிப்படணும் என்று சொல்லி, அவனவன் தன் விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அதே 2வது அதிகாரத்திலே நீங்க ஒரு சில எக்ஸாம்பிள்ஸையும் வேதம் கொடுத்திருக்கிறது. வேத வசனத்துல யாக்கோபு சொல்லுகிறாரு, ஆபிரகாம குறித்து வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அதே யாக்கோபு 2வது அதிகாரத்துல 20 to 24 வசனம் முடிய யாராவது ஒருவர் வாசிங்க. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? முதலாவது வசனம் என்ன சொல்லுகிறது? வீணான மனுஷனே. அது இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குது? vain man. நல்ல சாதாரண இங்கிலீஷ்ல foolish man அப்படின்னு போட்டிருக்குது. அல்லேலூயா. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? வாசிங்க தொடர்ந்து. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. ஆமென். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிட்டு அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியையினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. ஆமென். அல்லேலூயா. ஃபெய்த் இருக்குது அந்த ஆபிரகாமுக்குள்ள. ஆனா வேதம் கூறுகிறது, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம், எடுத்துக்காட்டுக்காக வேதம், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அப்ப முதலாவது விசுவாசம், அந்த விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு தான் கிரியை. அல்லேலூயா. முதல்ல ஆண்டவரை விசுவாசிக்கணும், அப்புறமா அதற்குரிய கிரியைகளை நம்ம வெளிப்படுத்துகிறோம். ரிவர்ஸ்ல எடுத்துக்கூடாது. நிறைய கிரியைகளை செய்கிறதுனால நான் ஒரு விசுவாசி, நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஆண்டவர் விசுவாசிக்கிறதுனால நம்ம கிறிஸ்தவர்களாய் மாறுகிறோம், அதனால நமக்குள்ள இருந்து கிரியைகள் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. ரிவர்ஸ்ல நம்ம அதை எடுத்துக்கொள்ள கூடாது. அல்லேலூயா. சோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லைன்னா, கிரியைகள் இல்லைன்னா அவனுடைய விசுவாசம் செத்த விசுவாசம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அவனுக்குள்ள உண்மையான விசுவாசமே இல்லையா. கிரியைகள் இல்லைன்னா
If there are no works to show, then it means there is no faith. அப்படி ஒரு விசுவாசமே கிடையாது. எனக்குள்ள விசுவாசம் இருக்குது, கிரியைகள் மாட்டேன், எதுவுமே நான் காட்ட மாட்டேன், எந்த ஒரு கிரியைகளையும் நான் வெளிப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிற்கும் பொழுது அந்த மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசம், வெளிப்பட்ட விசுவாசம் டெட். அது உயிரற்ற ஒரு விசுவாசமாய் காணும். அப்படி ஒரு விசுவாசமே கிடையாதான் அப்படின்னு சொல்லி வேதம் கூறுகிறது. அப்போ விசுவாசம் என்கிறது நம்ம சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கிரியைகள் வெளிப்படணும். அதுதான் தெசலோனிய சபையில இருந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையில கிரியைகள் வெளிப்பட்டது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில என்ன கிரியைகளை நாம வெளிப்படுத்த முடியும்? சின்ன ஒரு பேசிக் திங்கை பார்க்கும் பொழுது எபிரேயர் 11:6 நானே வாசிக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தின் கிரியை என்னது? ஜெபம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டோன்னே எல்லாருக்குள்ளேயும் ஒரு மாதிரி ஒரு கலக்கம் ஏற்படுது. ஆமென். அல்லேலூயா. சோ பார்க்கும் பொழுது விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த ஒரு மனுஷனாலும் கூடாதான். அப்ப அந்த விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு தான் ஜெபம். ஆமென். அப்ப ஒரு மனுஷன் ஜெபிக்கலைன்னா அவனுக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. விசுவாசம் மங்கிருச்சு. ஒருவேளை இருந்திருக்கலாம், ஒரு காலத்துல முழங்கால் படிட்டு இருக்கலாம், ஒரு காலத்துல ஆண்டவரை நோக்கி சத்தம் போட்டு கூப்பிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இருக்கலாம், ஒரு நாட்களில் ஆண்டவருக்கு உபவாசம் இருந்தது. இன்னைக்கு ஜெபம் குறுகி குன்றி ஒரு ரொம்ப ஒரு மங்கி எரிகிற ஒரு திரியாய் நம்ம வாழ்க்கையில காணப்படும் என்றால் அந்த விசுவாசம் ஒரு நம்மளை விட்டு விலக போகிற ஒரு விசுவாசமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். சோ அதுபோல விசுவாசத்தின் கிரியைகள் நமக்குள்ள இருந்து வெளிப்படணும். பாருங்க, ஞானஸ்தானம் என்பது ஒரு விசுவாசத்தின் வெளிப்பாடு. You don't get baptism and then come into the faith. ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டு விசுவாச ஜீவியத்துல வர்றதில்லை. விசுவாச ஜீவியத்துல வந்துட்டு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஆமென். சோ அப்படியே பார்க்கும் பொழுது ஒரு ஞானஸ்தானம் ஒரு பேசிக்கா நம்ம நினைக்கிறோம் சின்ன விஷயம், அதுவே ஒரு விசுவாசத்தின் வெளிப்பாடாய் காணப்படுகிறது. உள்ளுக்குள்ள மனுஷனுக்குள்ள ஒரு விசுவாசம், இந்த தேவன் தான் என்னுடைய தேவன், இந்த தேவனை தான் நான் விசுவாசிக்கிறேன், இந்த தேவன் சொல்லியிருக்கிறாரு மனம் திரும்பி நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, உண்மையாவே இவர் தான் தேவன், உண்மையாவே இந்த பூமியை படைத்தவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள ஒரு அவரை குறித்த ஒரு எண்ணம் ஏற்படும் பொழுது, ஒரு விசுவாசம் ஏற்படும் போது அது ஒரு நேச்சுரலா வெளிப்படும். எப்படி வெளிப்படும்? அவர் என்ன சொல்றாரோ நம்ம செய்யலாம். அவர் தானே தேவனா, அவர் தான் தேவன் நம்ம ஒப்புக்கொண்டுட்டோம். அவர் தான் ராஜான்னு ஒப்புக்கொண்டுட்டோம். ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜான்னு அவரை ஒப்புக்கொண்டுட்டோம். அவர் தான் மெய்யான தேவன் என்று நம்ம ஒப்புக்கொண்டுட்டோம், அறிக்கையிட்டோம், சொல்லிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தணும். அதில் எப்படி வெளிப்படுத்துறது? அவர் சொல்லுகிறத சிம்பிளா நம்ம செய்யும் பொழுது அது ஒரு விசுவாசத்தின் வெளிப்பாடாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இப்படி அநேக கிரியைகளை நம்ம சொல்லலாம். ஆனா ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் இருக்குன்னா கிரியைகள் இல்லதான் அது கண்டுபிடிக்க முடியும். ஆமென். நம்ம ஐடியலா அப்படி உட்கார்ந்துருந்தா கிரியைகளை நம்ம விசுவாசம் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. சோ நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் விசுவாசத்தை நமக்குள்ள ஊற்றி இருக்கிறார் என்றால் விசுவாசம் கிரியைகளாய் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது, உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் அன்பின் பிரயாசம், the labor of your, என்ன போட்டிருக்கு இங்கிலீஷ்ல? 1 தெசலோனியர் 1ஆம் அதிகாரத்துல 3ஆவது வசனம் இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்காங்க? your labor prompted by love. உங்களுடைய அன்பினாலே வெளிப்படுகிற பிரயாசம். இது இரண்டாவது காரியம் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டியதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நம்ம உழைப்பு, நம்முடைய பிரயாசம், ஹார்ட் ஒர்க் எதனால வெளிப்படுகிறதா? நம்ம ஆண்டவருக்கு செய்கிறது எதனால வெளிப்படுகிறது? அவர் மேல நம்ம வச்சிருக்கிற அன்பு தான் நம்ம என்ன பண்ணுதான்
அதிகமா பிரயாசத்துல வெளிப்படுதான். அப்போ ஆண்டவருக்குள்ள எவ்வளவு ஒரு மனுஷன் அன்பு வைத்திருக்கிறானோ அவ்வளவுக்கு அவனிடத்துல என்ன வெளிப்படும்? பிரயாசம் வெளிப்படும். ஹார்ட் ஒர்க் வெளிப்படும். நம்ம வேலைக்கு போறோம், அங்க ஹார்ட் ஒர்க் பண்றோம், அப்ப நம்மளை ரெகக்னைஸ் பண்றாங்க, இவர் நல்லா பண்றாருங்க. ஒரு ஸ்கூல்ல வேலை செய்யறோம், நல்லா டீச் பண்றோம், ரெகக்னைஸ் பண்றாங்க, நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டு இவங்க பண்றாங்க, இவங்களுக்கு உண்மையாவே இந்த சப்ஜெக்ட் மேல ஒரு ஆர்வம் இருக்குது, இந்த பிள்ளைங்க மேல ஒரு ஆர்வம் இருக்குது, இந்த ஸ்கூல் மேல ஒரு ஆர்வம் இருக்குது, இந்த சமுதாயத்தின் மேல ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுல இருந்து நம்ம அவர்களை குறித்து நம்ம உணர்ந்து புரிந்து கொள்ளுகிறோம். அது போலதான் இங்க வேதம் கூறுகிறது, நம்மளுடைய அன்பு, நமக்குள்ள இருக்கிற அன்பு நமக்குள்ள என்னத்தை ஏற்படுத்தணும்? பிரயாசத்தை ஏற்படுத்தணும். ஹார்ட் ஒர்க் அதை நமக்குள்ள ஏற்படுத்தணும். ஆமென். ஒரு அந்த வசனத்துல 1 தெசலோனியர் புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல 7ல இருந்து 9வது வசனத்துல பவுல் ஒரு தாயின் பிரயாசத்தை குறித்து அவர் பேசுகிறார். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளுக்கு காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையா இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இருக்காதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. எப்படியா இருந்தாரா இந்த வசனத்துல? உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளுக்கு காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் என்னவா இருந்தோம்? வாஞ்சையா இருந்தோம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அதனாலதான் பிரயாசமா. இதை நீங்க எல்லாருமே புரிந்து கொள்ளலாம். கரெக்டா? எல்லாருமே நீங்க புரிந்து கொள்வீங்க. ஏன் உங்க பிள்ளைகளை நீங்க அது என்ன கரைஞ்சாலும், அது என்ன அழுதாலும், உயிரை வாங்கினாலும் நீங்க என்ன பண்றீங்க? அதை தூக்கி கொஞ்ச நேரம் கோவம் இருக்கும், ஆனாலும் அதை தூக்கி அதை என்ன பண்ணுறோம்? அது ஏதாவது கொடுக்குறோம், ஏதாவது வாங்கி கொடுக்குறோம், பொருளை வாங்கி கொடுக்குறோம், அதை எப்படியாவது அதை நடத்துகிறதற்கு, சந்தோஷப்படுத்துகிறதற்கு என்னென்னமோ சிலர் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் உயிரையே கொடுத்து நீங்கள் வேலை செய்கிறீங்க. எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்துறீங்க. எதற்கு? உங்கள் பிள்ளைங்க மேலே நீங்கள் வைத்திருக்கிற அந்த அன்புனால தான். அல்லேலூயா. அந்த அன்பு தான் பிரியமானவர்களே உங்களை என்ன பண்ண வைக்குது? பிரயாசப்பட வைக்கிறது. கடமைக்குனா செய்றீங்க. நீங்க கடமைக்குனா நம்ம ஆலயத்திற்கு வரோம், கடமைக்குனா தேவனை பின்பற்றுகிறோம். தேவன் மேல நம்ம வைத்திருக்கிற அன்பு தான் நமக்குள்ள பிரயாசத்தை ஏற்படுத்தும். அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு சகோதரனாய், சகோதரியாய், ஒரு பிள்ளையாய் நம்ம பார்க்கணும் என்றால் தேவன் நம்மளுக்குள்ள அந்த அன்பை ஊற்றினார்னா நம்ம மற்றவர்களுக்காய் பிரயாசப்படுவோம். அல்லேலூயா. எவ்வளவுக்கு ஒரு மனுஷனுக்குள்ள அன்பு. அதனால தான் ஒரு தாயை குறித்து இந்த இடத்துல வேதத்துல பவுல் சொல்லுகிறார். எவ்வளவோ கஷ்டப்பட்டு, எவ்வளவோ வேதனைப்பட்டு அந்த பிள்ளைய வேற யாரும் கவனிக்க முடியாத நேரத்திலும் அந்த பிள்ளைக்கு ஜுரம் வந்துச்சுன்னா, அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு ஃபீவர் வந்துருச்சுன்னா, உங்களுக்கே ஃபீவர் வந்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, நமக்கு ஃபீவர் வந்துருச்சு, பிள்ளை எப்படியாவது போனால் நமக்கு என்ன? உங்களுக்கு ஃபீவரே வந்தாலும், உங்களுக்கு கஷ்டமான நாட்களாய் காணப்பட்டாலும், டயர்டான நாட்களாய் காணப்பட்டாலும், அவுட் ஆஃப் லவ் ஃபார் த சில்ட்ரன், அல்லேலூயா, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க. அதுதான் இங்கே பவுல் சொல்லுவார், உங்கள் அன்பின் பிரயாசம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. How much love you have will be showing in the efforts. உங்களுடைய பிரயாசத்திலே அது வெளிப்படும் என்று சொல்லி இந்த வசனம் கூறுகிறது. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருடைய இருதயத்துல தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதுனாலும் டவுட் வருது உங்களுக்கு. ஆமென் சொல்ல வேண்டாமா? தேவன் அன்பு கூறினபடியினால உளையான சேற்றிலிருந்து உங்களை தூக்கி எடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா.
அவருடைய அன்பு உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உங்கள் மீது வைக்கப்பட்டதுனாலதான், முன்குறிக்கப்பட்டதுனாலதான் நீங்க எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்ப இவ்வளவு அன்பு கூர்ந்த ஒரு தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிரயாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம் காணப்படணும். ஹல்லேலூயா. Work hard for God. ஹல்லேலூயா. அது இந்த தெசலோனியர் சபையிலேயே காணப்பட்டது, அந்த விசுவாசிகள் மத்தியில். இதனாலதான் அது அவருடைய விசுவாசத்தினால என்ன ஆச்சான், அந்த மக்கதோனியா அக்கேயா தேசங்களிலே ரொம்ப பிரசித்தி பெற்றுச்சான். பவுல் சொல்றாரு, எனக்கே வேலை இல்லாம ஆயிடுச்சுன்றாரு. எனக்கு வேலை இல்லாம ஆயிடுச்சு, நான் முயற்சி செய்ய வேண்டியது இல்லாம ஆயிடுச்சு. நான் போறதற்கு முன்பதாகவே அவர்கள் உங்களை குறித்து அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த தேசத்தை நம்ம ஆதாயப்படுத்தணும்னா தேவனுடைய அன்பு நம்மளை நிரப்பும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில ஹார்ட் ஒர்க் வெளிப்படும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல வேதம் கூறுகிறது, எதெல்லாம் ஒரு ஒரு வேலைக்கான ஒரு பிரயாசத்திற்கான அடையாளம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர் 4:19, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். அல்லேலூயா. லேபரிங் ஃபார் சோல்ஸ், ஆத்மாக்களுக்காக பிரயாசப்படுகிறது. அல்லேலூயா. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரயாசமாய் வெளிப்படுகிறது? ஆத்மாக்களுக்காக நாம எடுக்கிற முயற்சிகள் ஒரு பிரயாசமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இங்க பவுல் சொல்லுகிறார், நான் அந்த கற்ப வேதனை படுகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. சபைக்காக நீங்க வேலை செய்யும் பொழுது அது ஒரு அன்பின் வெளிப்பாடாய் காணப்படுகிறது. ஆமென். உங்களுடைய பிரயாசம் ஒரு அன்பின் வெளிப்பாடாய் காணப்படுகிறது. அதுதான் பவுல் இங்கே சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 3:5 5-9 நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது, பவுல் யார், அப்போலோ யார், கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசத்திற்கு தக்க விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர்கள் தானே. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. ஆமென். பவுல் சொல்லுகிறார், நம்ம எல்லாருமே இந்த சபைக்கு தான் வேலை செய்யறோம், எல்லாருமே இந்த தேவனுடைய சரீரத்திற்கு தான் வேலை செய்யறோம். இங்க வேலை செய்யும் பொழுது இது யாருடைய ஆலயம்? தேவனுடைய சரீரமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சரீரமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா உபசரிக்க மாட்டீங்களா? எத்தனை பேர் உபசரிப்பீங்கன்றீங்க? ராமன் சொல்லுங்க, இயேசு எங்க வீட்டுக்கு வரமாட்டாரா? அவருடைய பாதை எங்க வீட்டு வாசல்ல படாதா? அப்படியே தோன்றி என் ரூம்ல வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் வேதம் கூறுகிறது, இந்த சபையானது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய சரீரமா இருக்கிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. ஆமென். அப்ப நம்ம எவ்வளவு அதற்காக பிரயாசப்படணும். உண்மையாவே நீங்க இயேசுனுடைய சரீரத்தை அன்னைக்கு அவர் இறங்கும் பொழுது மக்தலேனா மரியாள் போய் அவருக்கு அவரை போய் சந்திக்கும்படிக்காக சில காரியங்கள் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. எதற்கு? ஆண்டவருடைய சரீரத்தை நம்ம என்ன பண்ணணும், ஒரு பிளஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க போறாங்க. நினைச்சு பாருங்க, இதுதான் ஆண்டவருடைய சரீரமா இருக்குதுன்னா அப்ப நம்ம எவ்வளவு இதை பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. சோ நம்மளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு பிரயாசத்தினுடைய வெளிப்பாடு, ஒரு அடையாளம். இதுக்கு உள்ள இருக்கிற காரணம் என்னது? தேவனுடைய அன்பு. ஆண்டவர் மீது வைத்திருக்கிற, ஆண்டவர் நமக்குள்ள ஊற்றின அந்த அன்பு தான் நம்மளை என்ன பண்ணுது? எழுந்து ஆண்டவருக்காய் பிரயாசம் பண்ண வைக்கிறது. அல்லேலூயா. ஆமென். சோ இந்த காரியத்தை இந்த வேத வசனத்தின் மூலியமா, இதனாலதான் தெசலோனியர்ல இருந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கை மூலியமா தான் அநேக ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. மூன்றாவதாய்
வேதத்தில் அதே வசனம் கூறுகிறது. 1 தெசலோனியர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே வாசித்த தமிழ் வேதத்தில் 2வது வசனம், தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மீது நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு பொறுமையாய் வெளிப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த பொறுமைனா என்னது? நம்மளே போய் ஒருத்தர் ஏதோ பேசிட்டாங்க, உடனே போய் நம்ம ஒரு 5 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசி அவங்கள ஆஃப் பண்றது நம்ம வேலை இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. யாரோ என்னை எதையோ பண்ணிட்டாங்க, உடனே அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வித்தியாசமா பண்ணி அவங்கள நம்ம புரிய வைக்கணும், அவங்கள அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாய் காணப்பட்டாரா? யார் அவர் இடத்துல பேசினாலும் அவர் அமைதலாய் காணப்பட்டார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. சோ ஏன் அவர் நம்மளே அமைதியா இருக்க சொல்றாரு? அவர் வரும் பொழுது அவர் அதற்கு ஏற்ற பலனை நமக்கு கொடுப்பார். அந்த நம்பிக்கை தான் நம்மளை பொறுமையா வைக்குது. புரியுதுல? இங்க வேத வசனத்திலே வாசிக்கிறேன் பாருங்க. 2 தெசலோனியர் 1ஆம் அதிகாரத்துல 6-7 வசனங்கள் எல்லாமே தெசலோனியர் புஸ்தகத்துல இருந்தா. 2 தெசலோனியர் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். உங்கள் உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறதே. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு. தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஏன் பொறுமையா இருக்கணும்னா, உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறது. அது எப்போது கிடைக்க போது நமக்கு? அவர் வரும் பொழுது நம்ம அதை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கஷ்டமா? ஆண்டவர் வரும் பொழுது அதற்குரிய பிரதிபலனை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். இதுல பொறுமையா இருந்தோம்னா ஆண்டவர் இடத்துல இருந்து பிரதிபலனை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். நம்மளே சில பேர் குற்றப்படுத்துறாங்க, சில பேர் நம்மளை நோகடிக்கிறாங்க, சில பேர் நம்மளை வஞ்சிக்கிறாங்க, சில பேர் நம்மளை ஒதுக்குறாங்க. அதற்குரிய பிரதிபலனையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பிரதிபலனை வைத்திருக்கிறார். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கணும். இந்த நம்பிக்கை தான் நம்மளை என்ன பண்ணுகிறது? பொறுமையோடு கூட இருக்க செய்கிறது. அல்லேலூயா. சோ இது இந்த ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ள ஒரு ஏகப்பட்ட ஒரு பொறுமையை ஏற்படுத்தினதுனால இது சுவிசேஷம் வேகமாய் பரவினதற்கு ஒரு காரணமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது காரியமாய் 1 தெசலோனியர் 1ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம் கூறுகிறது, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி என்று சொல்லி வேதம். யாரையும் பின்பற்றினார்களா? பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. ஆமென். போதும் பாருங்க, எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகினார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளை நடத்துகிறவர்கள் இல்ல, ஆவிக்குரிய காரியங்களில் முதிர்ச்சி பெற்றவர்கள் ஆண்டவர் அதை காட்டிலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். ஹல்லேலூயா. ஜீசஸ் இஸ் அவர் எக்ஸாம்பிள். எல்லாவற்றுக்கும் ஜீசஸ் மாத்திரம் தான் எக்ஸாம்பிள், த பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஹல்லேலூயா. வேற எந்த ஒரு மனுஷனோ மனுஷியோ எவ்வளவு நன்மைகளை செய்திருந்தாலும், எத்தனை நல்ல குணங்கள் காணப்பட்டாலும், எத்தனை உதாரத்துவங்கள் காணப்பட்டாலும், எத்தனை விதமான இரக்க குணங்கள் காணப்பட்டாலும், உண்மையாக நமக்கு அடையாளமாய் ஒரு முன்மாதிரியா இருக்கிறது நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. அவரை சரியா பின்பற்றினதுனால தான் இந்த சுவிசேஷம் நல்லா கடந்து போச்சு. ஆமென். இன்னைக்கு பாருங்க,
மனுஷன் இன்னொரு மனுஷனை பின்பற்றுகிறதுல ஆர்வத்தை காட்டுகிறார்கள். இன்னொரு விதமான பழக்கங்களை பின்பற்றுகிறதுல ஆர்வம் காட்டுகிறார்கள். ஏதோ ஒரு ட்ரெடிஷனை பின்பற்றுகிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுகிறார்கள். ஏதோ ஒரு ரிச்சுவலை பண்ணுகிறதுல அதுல ஒரு ஆர்வத்தை காட்டுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினது, அவர் செய்ததிலே பின்பற்றுகிறதிலே மனுஷர்களுக்கு என்ன இல்லை? ஆர்வம் காணப்படல. அல்ல, ஒரு வாஞ்சை இல்லை. இயேசு என்ன செய்தார்? இயேசு என்னெல்லாம் செய்தார்? இயேசு ஒன்றை மட்டுமா செய்தார்? நிறைய செய்தார். அல்லேலூயா. எல்லா நீதியும் நிறைவேற்றின ஒரு தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஒரு நீதியை மாத்திரம் இல்ல, ஒரு நீதியை விடவும் இல்லை, எல்லா நீதியையும் அவர் நிறைவேற்றினவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றுக்கும் நமக்கு அடையாளமா இருக்கிறார். உங்களுக்கு மன தாழ்மையை குறித்து தெரிந்து கொள்ளணுமா? அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அவரே சொல்றாரு, என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். கீழ்ப்படிதலை குறித்து நம்ம கற்றுக்கொள்ளணுமா? என் பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரமே நான் சொல்லுகிறேன், அவர் என்ன செய்கிறாரோ அதை மாத்திரமே நான் செய்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, அவர் பிதா என்ன செய்தாரோ அதை மாத்திரம்தான் அவர் செய்யறாராம். நம்ம என்ன செய்யறோம்? இயேசு செய்ததை மாத்திரம் தான் நம்ம செய்யறோமா? இயேசு செய்ய சொல்லாதது, இயேசு கேட்காதது, இயேசு பேசாதது, நமக்கு தோணுனது, பக்கத்து வீட்டில் யாருக்கு என்ன தோணுச்சோ அதை கொஞ்ச நேரம் ஃபாலோ பண்ணி அப்படி செய்கிறது சுவிசேஷத்தை வர சுவிசேஷத்தை தடை செய்கிறோம். ஏன் சுவிசேஷம் நம்மளை தாண்டி இன்னும் போல? ஏன் சுவிசேஷம் உங்களை தாண்டி இன்னும் போல? என்னைய தாண்டி ஏன் இன்னும் போல? இயேசுவை முன்மாதிரியா வைக்கணும். அல்லேலூயா. இயேசுவை எவ்வளவுக்கு நம்ம முன்மாதிரியா வைக்கிறோமோ அவ்வளவுக்கு சுவிசேஷம் வேகமாய் பரவும். அல்லேலூயா. பிசாசுக்கு தெரியும், இவங்க இயேசுவை போல எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அப்போ சுவிசேஷம் வேகமாக அவங்கள குழப்பி விடுவோம், அவங்கள திசை திருப்பி விடுவோம், அவங்கள ஆலயத்துக்கு வராதபடிக்கு அவங்கள இங்கேயும் அங்கேயும் மாற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லி பிசாசு பலவிதமான முயற்சிகளை செய்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை அழைக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்? ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஃபாலோ மீ அப்படின்றார். அல்லேலூயா. என்னை பின்பற்றுங்கள், இயேசுவை பின்பற்றுங்கள். எந்த ஒரு போதகரையோ, எந்த ஒரு ஸ்தாபனத்தையோ, எந்த ஒரு குருவையோ ஆண்டவர் பின்பற்ற சொல்லல, என்னை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. நானே அவர்களுக்கு என்னவா இருக்கிறேன்? ஒரு முன்மாதிரியா இருக்கிறேன், எல்லாவற்றுக்கும் நான் இலக்கணமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, உங்களுடைய கண்கள் எல்லாம் மனுஷனை பார்க்காதீங்க, மனுஷனை பார்க்காதீங்க. ஒரு நாள் நல்லா இருப்பான், ஒரு நாள் குழம்பி இருப்பான், ஒரு நாள் சந்தோஷமா இருப்பான், ஒரு நாள் சேடா இருப்பான், ஒரு நாள் நல்லா அன்பு செய்வான், இன்னொரு நாள் பார்த்தா ஒரே எதிர்முறையா இருக்கும் எல்லாம். இப்படி நீங்க மனுஷர்களை பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள இருந்து சுவிசேஷம் கடந்து போவாது. அவர் ஐஸ் should be focused. Fix your eyes on Jesus. உங்களுடைய கண்களை என்ன பண்ணணுமா? இயேசுவின் மீது வைத்து நம்ம ஓட வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நான் என் மனைவியை விட நான் கொஞ்சம் பெட்டரா இருப்பேன், என் மனைவி நினைப்பா நான் உங்களை விட பெட்டர்னு நினைப்பாங்க. ஏன்னா நாங்கள் மாற்றி மாற்றி எங்களையவே கம்பேர் பண்ணிக்கிறதுனால நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லவங்க மாதிரி தான் தெரியும். ஆனால் என்னைக்கு நம்மளுடைய கண்கள் இயேசுவை நோக்குதோ அப்பதான் தெரியும், நமக்குள்ள இருக்கிற குறைவுகள் அப்பதான் வெளிப்படும். அல்லேலூயா. மோஸ்ட் ஆஃப் த டைம் பீப்புள் என்ன பண்றதுன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்கள, இடதுபுறம் இருக்கிறவங்கள, வலதுபுறம் இருக்கிறவங்கள, நமக்கு முன்னாடி போனவங்கள, பின்னாடி போனவங்கள எக்ஸாம்பிளா எடுத்து என்ன பண்றது? நான் அவங்கள காட்டிலும் நான் பெட்டர். எப்படி? அவங்கள காட்டிலும் நான் பெட்டர். அல்லேலூயா. அந்த சாயலுக்கு தான் ஆண்டவர் உங்களை மாற்றணும்னு விருப்பப்பட்டாரா? எங்க அப்பா அம்மா சாயலுக்கு தான் என்னை மாற்ற நினைச்சாரா? இல்லை என்னுடைய மனைவி சாயலுக்கு தான், என்னுடைய கணவர் சாயலுக்கு தான் மாற்றணும் ஆண்டவர் விருப்பப்பட்டாரா? என்னுடைய சாயல், அவருடைய கிறிஸ்துவினுடைய சாயலாய் மாற்றும்படிக்காய் உங்களை விருப்பப்பட்டார். அல்லேலூயா. So பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கை always put Jesus. If Jesus has done that, you can do it. இயேசு கீழ்ப்படிந்திருப்பார்னா உங்களால கீழ்ப்படியணும். இயேசு செய்திருப்பார்னா நானும் செய்யலாம். இயேசு செய்யலையா? நான் செய்ய தேவையில்லை. ஹல்லேலூயா. சிம்பிள். குழம்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே இயேசுவை பார்த்து பார்த்து நம்ம நடந்தாலே போதும், நம்ம வாழ்க்கை கரெக்டா நம்ம போக முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ அப்படியாய் பார்க்கும் பொழுது இந்த நான்காவது காரியம், இந்த காரியம் அவருடைய வாழ்க்கையில, தெசலோனியர் சபையுடைய வாழ்க்கையில காணப்பட்டதனால
தேவனுடைய வார்த்தை வேகமாய் பரவினது என்று சொல்லி பார்க்கிறோம். 5வது காரியமாய் பார்க்கும் பொழுது 1 தெசலோனியர்ல 1வது அதிகாரத்துல 8வது வசனத்தை எடுத்து வாசிங்க. எப்படியெனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாக இராத படிக்கு தேவனை பற்றிய உங்கள் விசுவாசம் எங்களுக்கு பிரசித்தமாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் என்ன பண்ணுதா? பிரசித்தமாக்கிட்டு. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படி பிரசித்த பண்ணுகிறது அவரை? ஆமென். இங்க தெசலோனிய சபையில ஏன் அந்த விசுவாசத்தை குறித்து பவுல் சொல்லுகிறார்னா, மிகுந்த உபத்திரவத்திலே அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார்களாம். மிகுந்த உபத்திரவத்திலே. இப்ப நமக்கு பாருங்க, இங்க தேவனுடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கோ கீழ்ப்படியதற்கோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? சுத்தி முட்டி யாராவது உங்களை உபத்திரவப்படுத்துறாங்களா? யாராவது உங்களை வெட்டிடுவேன், இயேசுவை பின்பற்றினார்? அந்த காலங்களிலே, அந்த நாட்களிலே உலகமே இயேசுக்கும் இயேசுடைய சீஷர்களுக்கும் விரோதமாய் காணப்பட்டது. அந்த நாட்களிலே அவர்கள் இன்னைக்கு எல்லாமே அனுகூலமா இருக்குது, எல்லாம் ஈஸி. நமக்கு இன்னைக்கு விசுவாசித்தா பெருமையா நம்ம பேசுகிற அளவுக்கு இந்த தேசம் இருக்குது, நம்ம தேசங்கள் காணப்படுகிறது. ஆனா இங்கே பார்க்கும் பொழுது மிகுந்த உபத்திரவத்திலே இப்பொழுது அவர் சொல்றாரு, ஒரு வசனத்துல 3வது அதிகாரத்துல, இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சையா இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சையா இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற் செய்தி சொன்னதினாலே என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. In the midst of most severe suffering, they had faith in Jesus. Hallelujah. அதுதான் அந்த விசுவாசம். என்னடா இவ்வளவு நெருக்கத்துல, இவ்வளவு கஷ்டத்துல, இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம், ஆனாலும் ஒரு விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறார்களே என்கிற ஒரு காரியம் தான் தேவனுடைய சுவிசேஷத்தை என்ன பண்ணதா? பிரசித்தம் பண்ணினது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பவுல் தொடர்ந்து சொல்லுகிறார் அந்த விசுவாசத்தை குறித்து. அதே 2 தெசலோனியர்ல 1வது அதிகாரத்துல 3வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகினபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. தெசலோனியர் சபையில் இருந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கை எப்படியா இருந்தா, விசுவாசத்திலே அவர்கள் பெருகி கொண்டிருந்தார்களாம். They were growing more and more in the faith that they had in Jesus. Hallelujah. Every day they were growing. ஒவ்வொரு நாளும் அவர்கள் வளர்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதம் கூறு. அதுதான் இவ்வளவு நெருக்கத்திலையும் அவருடைய விசுவாசம் என்ன பண்ணிக்கிட்டே இருந்ததா? வளர்ந்துகிட்டே இருந்தது, பெருகிக்கிட்டே இருந்தது. ஹல்லேலூயா. அவர் தேவன் மீது வைத்திருந்த விசுவாசம் பெருகி கொண்டே இருந்தது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அதுதான் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசித்தம் பண்ணினது என்று சொல்லி அது ஒரு 5வது காரியமாய் வேதவாசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் நாளுக்கு நாள் பெருகுதா? பெருகிறதற்கான முயற்சிகளை நம்ம செய்யறோமா? ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசம் பெருகணுமா? ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம் போல இருக்கக்கூடாது, அது பெருகினது. ஒரு விதை எப்படி போட்டா அது பெருகுதோ, ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணா அது எப்படி பெருகுதோ, அது போல விசுவாசமும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? பெருகி கொண்டே இருக்கணும், மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கணும், எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கணும், க்ரோ ஆகிட்டே இருக்கணும். அது எப்படி க்ரோ ஆகும்? எப்படி க்ரோ ஆகும்? நீங்க வளரணும்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவீங்க. பேசிக். சரி, சும்மா ஒரு பிள்ளை வளரணும்னா என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு, பேசிக். ஃபுட் தேவை. ஆத்மா வளரணும்னா வசனம் வரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியாணி சாப்பிட்டா உடம்பு வளரும், அப்புறம் வியாதி வரும், அது வேற விஷயம். பிரியாணியவே சாப்பிட்டு இருந்தீங்கன்னா வியாதி வந்துடும். ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கணும், ஆப்பிள் ஜூஸ் குடிக்கணும்,
புரோட்டீன் ஷேக் குடிக்கிறோம், சிக்கன் 65 சாப்பிட்றோம், எல்லாம் சாப்பிட்றோம். எதுக்கு? எல்லாம் எதுக்கு? இந்த சரீரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் நான் அந்த பிள்ளை நல்லா வளர முடியும், பிள்ளை நல்லா உழைக்க முடியும், பிள்ளை நல்லா படிக்க முடியும், பிள்ளை அப்போ தான் வளர்ந்து வளர்ந்து ஒரு கிராஜுவேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் அந்த பிள்ளைக்கு அதிகமாக ஊட்டி ஊட்டி நம்ம வளர்க்குறோம். உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருந்தால் வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. Your soul should also grow. உள்ளான மனிதனும் வளரணும். அந்த உள்ளான மனிதன் வளரணும்னா ஆண்டவருடைய வார்த்தை போகும்போதுதான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைக்கிறான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. பிசிக்கலா வளர்ந்துட்டோம், ஆனா உள்ளான மனுஷன் வளர்ந்துருக்குதா? இன்னும் குழந்தையாவே இருக்கிறோமா? உள்ளான மனுஷன்ல இன்னும் குழந்தையாவே, இன்னும் வளர்ச்சியற்று இருக்கிறோமா? இன்னமும் நமக்குள்ள தேவனுடைய வார்த்தை கடந்து போகாம ஒதுக்கி ஓரம் அதை வாசிக்காம எத்தனை வருஷம் ஆகுது வாசித்து? இங்க வாசிக்கிறத விடுங்க, இங்க வேற வழி இல்லை, ஸ்கிரீன்ல போடுறோம் வாசிக்கிறோம். எத்தனை வருஷம் ஆகுது நீங்க வாசித்து வேத வசனத்தை? வருஷம். எத்தனை மாசம் ஆகுது பைபிளை திறந்து? எத்தனை வருஷம், எத்தனை மாசம் ஆகுது பைபிளை திறந்து? எத்தனை வாரம் ஆகுது பைபிளை திறந்து? எத்தனை நாட்கள் ஆகுது பைபிளை திறந்து? பைபிள் வாசிக்கிறதெல்லாம் ஏதோ பாவிகளுக்குன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டோம். சில நேரத்தில் அப்படியே காணப்படுது. வேலை வேலை வேலைன்னு நம்ம போயிடுறோம். பட் தேவனுடைய வார்த்தைகளை பிரியமானவர்களே நம்ம வாசிக்கணும். அல்லேலூயா. உன் ஆத்மா வாழ்கிறது போல தான் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாக இருக்க முடியும். அல்லேலூயா. அதனால தான் அவருடைய விசுவாசம் வளர்ந்தது. எல்லா சூழ்நிலையும் விசுவாசத்தில் நிலைநிற்க முடிந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆறாவது காரியமாய் அந்த தெசலோனியர் சபையில இருந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையில காணப்பட்ட 6வது காரியம் 1 தெசலோனியர் 1வது அதிகாரம் 9வது வசனம். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். அல்லேலூயா. எதெல்லாம் பாருங்க ஒரு சுவிசேஷத்தை முன்னே எடுத்துட்டு போது, என்னென்ன விஷயம்லாம் சுவிசேஷத்தை முன்னே எடுத்துட்டு போது பாருங்க. உங்களுடைய மனம் திரும்புதல், விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் குறித்து உலகமே பேசுதான். நீங்க எவ்வளவு மனம் திரும்பி இருக்கிறீங்க என்பதை வேத வசனம் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் உண்டாகணும் தான் வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன்ல எவ்வளவு மனம் திரும்பி இருக்கிறானோ, குடி பழக்கத்துல இருந்து, வேசித்தனத்துல இருந்து, போதையிலிருந்து, சிகரெட் பழக்கத்துல இருந்து, இச்சையான படங்களை பார்க்கறதுல இருந்து, எதுல இருந்தெல்லாம் நீங்க எவ்வளவு மனம் திரும்பி இருக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்க டைமை வேஸ்ட் பண்ணிச்சோ, அதிகமாக வீடியோஸ் பார்த்து, அதிகமாக யூடியூப்பை பார்த்து, அதிகமாக ஷார்ட்ஸை பார்த்து, அதிகமாக இன்ஸ்டாகிராமை பார்த்து நேரம் போகுது அவங்க லைஃப்பில். மனம் திரும்பணும். அல்லேலூயா. ஏன்னா அதில் போக வேண்டிய டைமு எங்கே போகணும்? இங்கே போகணும். அதில் போக வேண்டிய டைமு ஜெபத்தில் போகணும். அதில் போக வேண்டிய டைமு ஆலயத்திற்குள்ள போகணும். அல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் நம்முடைய வாழ்க்கை. எவ்வளவுக்கு மனம் திரும்பி இருக்கிறோமோ அவ்வளவுக்கு கனிகளை நம்மளால பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. மனம் திரும்பாதனால தான் கனிகள் இல்லை. நோ ஃப்ரூட்ஸ், நோ ஃப்ரூட்ஸ். கனியற்ற செடியாய் சில நேரத்தில் நம்ம காணப்படுகிறோம் என்றால் நம்ம மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கு. ஏதோ ஒரு பழக்கத்தில் அடிமையா இருக்கிறீங்க. How is it possible in the 24 hours God has given you, you don't have time to open the Bible? How is that possible? அது எப்படி சாத்தியம்? அது எப்படி சாத்தியம்? அது ஒருவனும் தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் அழகா சொல்றாரு. அதனாலதான் அவர் பூமிக்கு வந்தாராம். என்னை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை, ஜெபிக்கிறவன் ஒருவனும் இல்லை. பாருங்க, 24 hours இருக்குது. ஒரு பைபிளை திறக்க நேரம் இல்லை.
ஹவ் இஸ் தட் ஈவன் பாசிபிள்? அப்படி என்ன லைஃப் நம்ம லைஃபு? அப்படி என்ன லைஃப் நீங்கள் வாழ்கிறீங்க? அப்படிப்பட்ட லைஃப்பில் கனிகள் வராது. வந்துட்டு போகலாம், கைத்தட்டலாம், பாடலாம், எல்லாம் மற்ற திங்ஸ் பண்ணலாம், பட் யூ won't have fruits in your life. இங்கே வர்றது நல்லது, வர்றது தவறுன்னு சொல்ல, இங்கே வர்றது நல்லது. பிகாஸ் நீங்கள் யூ ஆர் ஹியரிங் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்குறீங்க. இது உங்களை உற்சாகப்படுத்துது, உங்களை கரெக்ட் பண்ணுது, உங்களை டிசிப்ளின் பண்ணுது. உங்கள் இடத்துல ஆண்டவர் பேசுகிறாரு, மகனே மகளே உன் வாழ்க்கையில் நீ மனம் திரும்பு, நீ போகிற வழி சரியில்லை, நீ மனம் திரும்பினா கனிகள் உண்டாகும். கனிகள் உண்டாச்சுன்னா உனக்கு ஆசீர்வாதம், உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், உன் மனைவிக்கு ஆசீர்வாதம், கணவருக்கு ஆசீர்வாதம், உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், உன் வேலை ஸ்தலத்தில் உன்னால் ஆசீர்வாதம், உன்னை சுற்றி இருக்கிற வீடுகளுக்கு ஆசீர்வாதம். உனக்குள்ள மனம் திரும்புதல் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? வீடு திறக்கப்படும். வீடு திறந்ததுன்னா அங்கே ஒரு கூட்டம் நடக்கும், அங்கே ஒரு சபை நடக்கும், அங்கே ஜனங்க வருவாங்க, அங்கே சுவிசேஷத்தை கேட்பாங்க, அவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க, அவர்கள் வீடு திறக்கப்படும். அப்படிதான் தேவனுடைய வார்த்தை தொடர்ந்து கடந்து போகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸோ மனம் திரும்புதல், விக்கிரகத்தை விட்டு, இவர்கள் விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்பினார்களாம், அதுதான் ஒரு அடையாளமாய் மற்றவர்களுக்கு காணப்பட்டது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. இதனால நீங்க மனம் திரும்பாம இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு மனம் திரும்பலாம். இட்ஸ் a good time. இதெல்லாம் ஒரு அடையாளம். நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் தேவை. நம்ம நினைக்கிறோம் நம்ம we are good, we are best ன்னு. ஆனா வேதம் கூறுகிறது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் உன்னிடத்துல காணப்படலை. அப்போ உள்ளுக்குள்ள மனம் திரும்பி இருந்தா வெளியே கனிகள் ஏற்படும். உள்ளுக்குள்ள விசுவாசம் இருந்ததுன்னா வெளியே கிரியை வெளிப்படும். உள்ளுக்குள்ள அன்பு இருந்ததுன்னா பிரயாசம் வெளிப்படும். உள்ளுக்குள்ள நம்பிக்கை இருந்ததுன்னா உனக்கு பொறுமை வெளிப்படும். அல்லேலூயா. உள்ளுக்குள்ள ஏற்படுகிற மாற்றம் தான், ஒரு மனுஷனுடைய இருதயத்திற்குள்ள ஏற்படுகிற மாற்றம் தான் அவனுக்குள்ள வெளிப்புறமான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. ஞானஸ்தானம் வாங்கினதுனால எனக்குள்ள உள்ள மாற்றம் ஏற்பட்டதுனால, உள்ள விசுவாசம் ஏற்பட்டதுனால எனக்குள்ள வெளியில ஞானஸ்தானம் வெளிப்படுது. அல்லேலூயா. ஆமென். சோ அப்படியாய் நம்ம வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அதே 9வது வசனத்துல 7வது காரியமாய் பார்க்கும் பொழுது, ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. அல்லேலூயா. அவரிடத்தில் என்ன காணப்பட்டது? ஊழியம் செய்கிற ஒரு அனுபவம் காணப்பட்டது. அல்லேலூயா. நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன், ஊழியம் செய்கிற அனுபவம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. சர்விங் காட், தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு அனுபவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னா? ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்ய நான் வந்தேன்றார். அப்ப அவருடைய எண்ணம் எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கும் போது நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? ஊழியம் கொள்ள வரவில்லை. I did not come here to be served. I came here to serve. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு அதுக்கு தான் வந்தார். I did not come to be served அப்படின்றாரு. I came to serve. மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தான் நான் அந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். அப்ப நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது நாம மற்றவர்கள் நமக்கு ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறத நாம மற்றவர்களுக்கு எப்படி ஊழியம் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணமும் சிந்தனையும் நமக்குள்ளே காணப்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் இந்த சபையில இந்த விசுவாசிகளுக்குள்ளே காணப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஏதாச்சும் ஒரு வழியில ஊழியம் செய்யணும்னு சொல்லி விரும்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. Something you want to do for Christ, or you only want to be served, or you want to serve others. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஊழியம் செய்கிறவர்களை தான் ஆண்டவர் தேடுகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஊழியம் பெற்றுக்கொள்ளக்கூடாதுனால we can receive. மற்றவர் நமக்கு உபசரிக்கிறாங்க, சாப்பாடு எடுத்துறாங்க, அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். போகிற வழியில் நான் சாப்பிட்டே போகிறேன், அவன் டீ கொடுக்குறாங்க, காலைல குடிக்கிறேன், அதெல்லாம் எனக்கு. பட் நான் அதுக்காக இருக்க முடியாது. நம்ம என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிற ஒரு இடத்துல நம்ம காணப்படணும். We should be in a place where we are serving others all the time. Hallelujah. So அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது நீங்க யோசிங்க. You think Jesus came not to be served but to serve others. How can I serve others here? இங்க இருக்கிற யாரை நான் எப்படி உபசரிக்க முடியும்? எப்படி அவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியும்? தேவனுடைய ஆலயத்திற்கு எப்படி ஊழியம் செய்ய முடியும்? என்ன செய்தா தேவனுடைய ஆலயத்தில் நான் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும்? ஹல்லேலூயா. இப்படியான எண்ணங்கள் சிந்தனைகள் நமக்குள்ளே காணப்படணும். ஆமென். ஹல்லேலூயா.
எட்டாவது காரியமாய் இன்னும் 2 விஷயம் தான் இருக்குது. 9, 10 நான் முடிக்கிறேன். எட்டாவது காரியமாய் பார்க்கும் பொழுது 1 தெசலோனியர் 1ஆம் அதிகாரத்துல 10வது வசனம், அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினியினின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் கூறுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவருக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவரை எப்படி நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? ஒரு இடத்துக்கு போறோம்னா அதற்குரிய எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கிறோம். கரெக்டா? ஹல்லேலூயா. ஒரு வெக்கேஷன் போறீங்கன்னா அதற்குரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு வீடை வாங்க போறீங்கன்னா அதற்குரிய எதிர்பார்ப்பு, ஒரு காரை வாங்க போறீங்கன்னா அதற்குரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதுபோல ஆண்டவருடைய வருகையை குறித்தும் நீங்கள் எதிர்பார்த்து உள்ளவர்களாய் இருக்கிறபடியினால அதையும் ஆண்டவர் ஒரு வெளிப்பாடாய், ஒரு அடையாளமாய் இந்த இடத்திலே அவர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. நான் அடுத்ததாய் போற 1 தெசலோனியர் 2ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 Thessalonians 2:13 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு நிமிஷம் சிஸ்டர், எல்லாரும் எடுக்கட்டும். 1 தெசலோனியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். எவ்ரிபடி ப்ளீஸ் ஓப்பன் யுவர் பைபிள்ஸ். தயவு செய்து வேடிக்கை பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவீங்க. 1 தெசலோனியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபையில காணப்பட்ட விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் எப்படி காணப்பட்டதா? அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட விதம் எப்படியா இருந்ததா? உற்சாகமாய் ஏற்றுக்கொண்டார்கள், சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த வசனம் எனக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறாரு, இவர் என்கிட்ட தான் பேசுறாரு, இன்னைக்கு ஆண்டவர் எனக்குள்ளதான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அதை ஏற்றுக்கொண்டார்களா? அல்லேலூயா. நீங்க அப்படி ஏற்றுக்கொள்ளுகிறீங்களா? முக்கால்வாசி நேரம் பேசும்பொழுது பக்கத்துல யாரோ ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கோம், ஓ அவங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுறாரு, நமக்கு இல்லை, நம்ம எல்லாம் முடிஞ்சிச்சு, நம்ம லைஃப்ல முக்தி அடைஞ்சாச்சு. நம்ம எல்லாம் நிறைய வேலை நமக்கே அறியாம சில நேரத்தில் நான் வசனத்தை வாசிக்கும் போதே, எனக்கு பர்சனலாக வாசிக்கும் போதே நான் அடிக்கடி யோசிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, எனக்கு ஆண்டவர் என்ன பேசுறாரு? ஹல்லேலூயா. நம்ம எடுக்கும் போதெல்லாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக சில நேரத்தில் வேதத்தை நம்ம வாசிக்கும் போது அதை புரிந்து கொள்ளுகிறோம். பட் எனக்கு ஆண்டவர் என்ன பேசுறாரு? என்ன என் வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்த விரும்புறாரு? எனக்குள்ள ஆண்டவர் என்ன, இந்த வசனத்தை நான் எத்தனையோ ஒரு 6 அதிகாரம் வாசிச்சனே, இன்னைக்கு ஆண்டவர் என்ன விஷயத்தை என்னோட பேசின, என்ன வார்த்தை என்னோட பேசினாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நாம ஏற்றுக்கொள்ள வேண்டியதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளே போகும் பொழுது அது தேவனுக்கு மகிமையை உண்டு பண்ணுகிற ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நானே வாசிக்கிறேன். 2 தெசலோனியர்ல 2ஆம் அதிகாரத்துல 13-14 வசனங்களை எடுத்து வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. எப்படி நான் தேவனுடைய மகிமைக்குள்ளே பிரவேசிக்கிறது? இந்த வசனம் கூறுகிறது, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய மகிமைக்குள்ளே போகணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு வைத்திருக்கிற மகிமைக்குள்ளே போகணும்னா அதற்கு வாசல் என்னது? அந்த சுவிசேஷம்.
அல்லேலூயா. அந்த விசுவாசம், அல்லேலூயா. சும்மா நான் ஏதோ பிறந்துட்டேன், இந்த குலத்துல பிறந்துட்டேன், இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்துட்டேன், இந்த சபையில பிறந்துட்டேன், அதனால நம்ம தேவனுடைய மகிமைக்குள்ளே போக முடியாதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற மகிமைக்குள்ளே நாம பிரவேசிக்கணும்னா நாம சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்து அதனால நம்ம பிரவேசிக்கிறவர்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெசலோனியர் சபையில காணப்பட்டவர்கள் அப்படியா இருந்தார்கள். தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறது, அதை கனப்படுத்துகிறது. பவுல் எப்படி சொல்றாருன்னா, ஒரு வசனத்துல அவர் சொல்லுகிறாரு, நான் வாசிக்கிறேன், 2 தெசலோனியர் 3:1, கடைசியாக சகோதரர் உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கு நீங்க ஜெபியுங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அல்லேலூயா. அவரிடத்தை ராப்பிடா வேகமாய் தெசலோனியர் சபையில வசனம் பரவிருச்சான். அப்ப பாருங்க எவ்வளவு ஆர்வமான விசுவாசிகள் இருந்தார்கள். ஆண்டவர் என்ன பேசுகிறார், என்ன செய்யலாம் அப்படியே காத்துக்கிட்டு இருந்த விசுவாசிகளா இருந்தாங்க. பவுல் இவர்களை எடுத்துக்காட்டா சொல்லி ஜெபிக்க சொல்றாரு. உங்களிடத்துல எவ்வளவு ஸ்பீடா பரவிச்சோ அந்த வார்த்தை, அது போல எல்லா இடத்திலும் பரவணும். நீங்க எவ்வளவுக்கு தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தணும். ஒரு வார்த்தை வந்த உடனே கீழ்ப்படிஞ்சீங்களோ, நீங்க எப்படி ஒரு வார்த்தை வந்த உடனே அதை ஒப்பு கொடுத்து நீங்க செய்றீங்களோ, அது போல எல்லாரும் செய்யணும்னு அவர் ஜெபிக்க சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சுவிசேஷம் வேகமாய் பரவினது என்று சொல்லி வேத வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. கடைசியாக 10வது காரியமாக 1 தெசலோனியர் 4வது அதிகாரத்துல 9-10 வசனத்தை வாசிங்க. 1 Thessalonians 4:9 and 10. சகோதரரே, சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியது இல்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனாலே போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே, அந்தப்படி நீங்கள் மக்கெதோனியா நாடெங்கிலும் உள்ள சகோதரர் எல்லோருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் புறம்பே இருக்கிறவர்களை போதும். பாருங்க, இந்த வசனம் கூறுகிறது, சகோதரரே, சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே, அந்தபடி நீங்கள் மக்கெதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதனால தேவனுடைய வார்த்தை பரவிச்சான்? நல்லா அன்பு, அவருடைய அன்பு. அல்லேலூயா. எவ்வளவுக்கு தேவனுடைய அன்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஊற்றப்படுகிறதோ அவ்வளவுக்கு சுவிசேஷம் பரவப்படும். அல்லேலூயா, ஆமென். சோ அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம போன வாரம் கூட நம்ம தியானித்தோம். யாருக்காவது ஞாபகம் இருக்குதான்னு தெரியல, நானே வாசிக்கிறேன். யாக்கோபு 2வது அதிகாரத்துல 8வது வசனத்துல வேதம் கூறுகிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று தேவ வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அல்லேலூயா, நன்மை செய்வீர்கள். அடுத்த வசனத்தையும் வாசிங்க. பட்சபாதமுள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. நான் போன வாரம் தியானித்ததுனால நான் அதை திரும்ப சொல்லுகிறேன். இந்த இடத்துல அன்பு கூறுகிறது ஒரு பிரதான கட்டளை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளைகளிலே பிரதான ஒரு கட்டளை. அந்த கட்டளை எப்ப மீறப்படுகிறதா? இந்த கட்டளை எப்ப மீறப்படுகிறது?
பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ தேவனுடைய அன்பின் கட்டளையை உடைக்கிற ஒரு கட்டளை என்னது? நம்ம என்ன பண்ணுகிறோம்? பட்சபாதம், ஃபேவரட்டிசம். ஹல்லேலூயா. ஒருத்தரை நம்ம அன்பு செய்து இன்னொருத்தர் அன்பு செய்யாம போகும்பொழுது, ஒருத்தரை விசாரித்து இன்னொருத்தரை விசாரிக்காம போகும்பொழுது, ஒருத்தரை நல்லா நடத்திட்டு இன்னொருத்தரை நல்லா நடத்தாம போகும்பொழுது அது பட்சபாதத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம். தேவனுடைய பிரதான கட்டளை அதை உடைக்கிற ஒரு பிரமாணமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இதிலே அவர்கள் எப்படி இருந்தாலும் உண்மையான அன்பு செலுத்துகிறதுலே அவர்கள் தெசலோனிய சபை ஒரு அடையாளமாய் காணப்பட்டார்களாம். ஹல்லேலூயா. சோ நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். இந்த 10 காரியத்தை, the 10 things, இந்த 10 things நான் உங்களிடத்துல சொன்னேன். இந்த 10 thingsல ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நீங்க உங்களுடைய இருதயத்துல அறிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஒரு விசை ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லாரும் கண்களை மூடலாமா? ஒரு விசை ஆண்டவரிடத்துல சொல்லலாம். முடிக்க போகிறோம். We are going to finish. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரிடத்துல பேசலாமே. Hallelujah. அவரிடத்துல சொல்லலாம், ஆண்டவரே இந்த 10 காரியத்தில் ஆண்டவரே என்னிடத்துல ஆண்டவரே காணப்பட வேண்டிய காரியம் இதுதான் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் உங்களிடத்துல பேசி இருப்பார் என்றால் ஒரு விசை ஆண்டவரிடத்துல பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை கொஞ்சம் நம்ம ஸ்தோத்தரித்து விடுதலையாய் கர்த்தரை ஸ்தோத்தரித்து இந்த இடத்தை விட்டு கடந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? ஆண்டவரிடத்துல பேசலாமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த வசனங்களை திரும்ப போய் நீங்க வாசித்து பாருங்க. இந்த 10 அடையாளங்கள் தெசலோனியர் சபையில காணப்பட்டதுனால சுவிசேஷம் வேகமாய் பரவினது. ஹல்லேலூயா. இவர்கள் ஒவ்வொருவரும் சுவிசேஷகராய் மாறிவிட்டார்கள். ஹல்லேலூயா. சுவிசேஷகர்களை காட்டிலும் இவர்கள் செய்த காரியம் மிகவும் பிரசித்தம் பண்ணினது தேவனுடைய வார்த்தைகளை. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நானே போக தேவையில்லை, நான் போறதுக்கு முன்பதாகவே உங்களுடைய விசுவாசம் பிரசித்தமாயிற்று என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த 10 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க. இந்த காலை பொழுதுல ஆண்டவரே, இந்த காலை பொழுதுல அப்பா விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியைகளை என்னிடத்துல வெளிப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பினால் வருகிற ஒரு பிரயாசம் என் வாழ்க்கையில காணப்படட்டும் என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையினாலே வருகிற ஒரு பொறுமை எனக்குள்ள வெளிப்படட்டும் என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளை ஆண்டவரிடத்துல கேட்கிறீங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா என்னோடு பேசினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, ஊழியம் செய்கிறவர்களாய் தெசலோனியர் சபையை மாற்றினீரே, என்னையும் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே மனம் திரும்புதலுக்கு ஒரு அடையாளமாய் மாற்றினீங்களே, என் வாழ்க்கையில நான் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் அநேகமாய் இருக்கிறது ஆண்டவரே. எனக்கு ஒரு விஷயம் ஆண்டவரே மனம் திரும்ப கிருபை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள் என்று சொல்லி வேதம். They became imitators of our Lord Jesus Christ. Hallelujah, ஹல்லேலூயா. நீங்க யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறீங்க? எதை பின்பற்றி கொண்டிருக்கிறீங்க? ஏதோ ஒரு சமயத்தை, ஏதோ ஒரு ட்ரெடிஷனை பின்பற்றி கொண்டிருக்கிறீங்களா? இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் மாறுங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில இயேசுவே உம்மை பின்பற்றுகிறவனா என்னை மாற்றும் என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. என் குணங்கள் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. நீர் கீழ்ப்படிந்தது போல நானும் கீழ்ப்படிய உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. நீர் தாழ்த்தினது போல நானும் தாழ்த்த உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. நீர் ஊழியம் செய்தது போல நானும் ஊழியம் செய்ய எனக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை போல அன்பு கூற எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. பிரியமானவர்களே, இந்த 10ல நீங்க கொஞ்சத்தை நீங்க மாற்றி கொண்டீங்கன்னா இந்த இடத்துல சுவிசேஷம் வேகமாய் பரவும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கொஞ்சம் உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. கொஞ்சம் உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்க, கொஞ்சம் உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுங்க, கொஞ்சம் உங்களுடைய இந்த இஷ்டங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம்
ஸ்தோத்திரம். உங்களுடைய பெருமைகளை ஒப்பு கொடுங்க. ஹalleluya. ரொம்ப பெருமையா இராதபடிக்கு ஹalleluya. பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். ஹalleluya. Thank you Father. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எனக்குள்ள இந்த மாற்றங்களை எல்லாம் நீர் ஏற்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. வரும் நாட்களில இந்த சுவிசேஷம் என்னோடு கூட நிக்காம ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தோடு கூட நிக்காம ஆண்டவரே, இந்த பட்டணம் முழுவதும் ரட்சிக்கப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் பெற்ற இந்த இன்பத்தையும், நான் பெற்ற இந்த சந்தோஷத்தையும், நான் பெற்ற இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, நான் ஒரு தடையா இராதபடிக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த காலை வேளையில நான் ஒரு தவறான முன்மாதிரியா இல்லாதபடிக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. Thank you Father. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில நீர் செய்கிற இந்த அற்புதத்திற்காய், இந்த அதிசயத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால வேண்டி இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாம் உட்காரலாம். ஒன்றுமில்லை.